ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன காலையில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான குளிர் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றும் முடியல. சரி, அப்போயும் 5:10 ஆயிடுச்சு. எழுறதுக்கு டைம் ரொம்ப ஆயிடுச்சு. சரி, பரபரன்னு சொல்லிட்டு காலையில் எழுந்து போயிட்டு குளிச்சுட்டு வந்து வாசல் கழுவி கோலம் போட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு சாப்பாட்டுக்கெல்லாம் ஓரளவுக்கெல்லாம் ரெடி பண்ணி முடிச்சுட்டு டைமை பார்த்தா சும்மா சர்றன்னு 6:45 மேலே ஆயிடுச்சு. சரி, தம்பி டைம் ஆச்சுன்னு சாப்பாடெல்லாம் போட்டு ரெடி பண்ணிட்டு பார்த்தா எங்கள் மாமனார் தேங்காய் வெட்ட ஆள் வந்திருக்காங்கடா அப்படின்னாங்க. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு சரி, ஒரே ஆள் தேங்காய் எடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு தம்பி லீவ் போட வச்சுட்டு தேங்காய் எடுக்கிறதுக்கு போனாங்க. தேங்காய் வெட்டி முடித்தாங்க. தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ தான் தென்னங்கன்று ஒன்று நல்லா குறுத்து வந்தது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வண்டு அடித்து போய் கிடக்குது. வெட்டி பார்த்தா உள்ள காண்டாமிருகம் வண்டு இருக்குது. கஷ்டப்பட்டு நோண்டி எடுத்து அதை சாவடிக்கலான்னும் போது அதுக்கு உயிர் கெட்டி எவ்வளோ நேரம் நோண்டி எடுத்து வெளியே எடுத்தா தப்பிச்சு போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தோப்பை சுற்றி ஓட்ட முடியல, மழை கண்டினியூவாக வந்துட்டே இருந்ததுனால அதனால தப்பிச்சு போயிடுச்சு. என்னைக்காவது மாட்டாமல் போயிடுவேன்னு சொல்லிட்டு முடிஞ்ச வரையும் பார்த்துட்டு வந்துட்டேங்க. எடுத்து போட்டுட்டு வண்டை மட்டும் தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்றைக்கி பிரதோஷன்றதுனால சிவனுக்கு உகந்தது அரிசி மாவு, பால், தயிர் எல்லாம் வாங்கிட்டு நடந்தே போனோங்க. நானும் என் ஃப்ரெண்டும் போயிட்டு 3 மணி 4 மணிக்கு கொடுத்துட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறமா ஈவினிங் பூஜைக்கு போய் அட்டன் பண்ணிக்குவோம். அதனால் நடந்தே போயிட்டு பால் பழம்லாம் கொடுத்துட்டு பாப்பாவுக்கு வேறு இன்றைக்கி திங்ஸ் எல்லாம் வாங்கி காலேஜுக்கு கொரியர் பண்ணி விடணும். அதனால் டைம் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவள் நேரத்துக்கு நாங்கள் போய் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு கடைக்கு வந்தால் ஒரு முக்கியமான ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. கண்டிப்பாக செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு பார்த்தோன்னே கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டேன். இருந்தாலும் அதில் தானே நமக்கு த்ரில்லாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற ஃபோட்டோவை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் அந்த ஃபோட்டோவை கடைசியாக ஜாயின் பண்ணியிருக்கிறேன். அந்த ஃபோட்டோ ஒர்க் பண்ணி முடிச்சுட்டு நாளைக்கு வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நாளைக்கு. பாய்.